Hi friends, welcome to my channel God's Gift. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான வேகன்சி பற்றி தான் we are going to see. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெயிட் பண்ண வேண்டாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், எத்தனை வேகன்சி இருக்குது, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். ஓகே, வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப அவலாக எதிர்பார்த்துட்ருக்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேகன்சி தான் இப்போ விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா விட்டுருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடுலேருந்து எல்லா ஸ்டேட்டில் உள்ள வேகன்சியும் இதில் ஷோ ஆகுது. மொத்தமாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன வேகன்சி எவ்வளோ சேலரியில் இருக்குது, எப்படி அதை செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுங்கணும் அப்படிங்கிறதையும் அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஜிடிஎஸ் வேகன்சி அதை வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 8/3 அது வரைக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆன்லைன் சப்மிஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 3/3/2025. ஓகேவா? 10/2/2025 ஆரம்பிக்குது. கரெக்ஷன் விண்டோவும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் 6/8 அந்த மார்ச் மந்தில். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அதை எடுக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ABPM இந்த 2 போஸ்ட்டுக்கும் எடுக்கிறாங்க. ஓகேவா? அதனில் டெக் சேவாக் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கும் எடுக்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி எடுக்கிறாங்கன்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ABB அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குங்க. கீழே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதை படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு எஜுகேஷன் டீட்டெயில் 10th மட்டும்தாங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு 400 above இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கேஸ்ட் வைஸ் ரிசர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதான் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல்லாகவே இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைப்பிங் லைட்டாக தெரிஞ்சிருந்தால் போதும், வேறு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். இது 2 தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஊரே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க மார்க்கு. அப்புறம் நீங்கள் வந்து நேட்டிவ் வந்து எந்த பிளேஸில் அப்ளை பண்ணீங்களோ அதில் இருக்கணும். அதே மாதிரி PWD கேண்டிடேட்டுக்கும் இருக்குது. ஓகேவா? இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அவ்வளோதான். வேறு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமான எக்ஸாம்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதனில் உங்களுக்கு நியர்பை சென்டரில் நீங்கள் எழுதக்கூடிய வகையில் தான் இது இருக்கும். நியர்பை சென்ட்ரல் பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் ஷீட் வெரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எங்கே வேலை வேணுமோ அங்கே இந்த வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வேறு எதுவும் ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ரொம்ப கிரிட்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே இதில் இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போ நான் இதில் எப்படி அப்ளை பண்ணணும், எந்த லிங்க்கில் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் GDS போஸ்ட் ஆஃபீஸ் வேகன்சின்னு போட்டாலே அது வந்துடும். உங்களுக்கு அந்த லிங்க்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டுன்னு வரும். இது உங்களுக்கு சாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா 2025 வரும். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எந்தெந்த ஊரில் ஸ்டேட்டில் வேகன்சி இருக்குன்னு போட்டிருக்கு. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிக்கலாம்னா நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். எந்த தமிழ்நாடா இந்த மாதிரி ஸ்டேட் கேட்கும், அந்த ஸ்டேட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கும், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன் ஆகிடும். போதும். பேசிக் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டை உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும், அதை வேலிடேட் பண்ணணும், இமெயிலை வேலிடேட் பண்ணணும். அப்புறம் அப்ளிகேட் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், ஜெண்டர், கம்யூனிட்டி, அப்புறம் சர்க்கிள், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எவ்வளோ மார்க்கு, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு தெரிகிற இந்த லெட்டர்ஸை வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதுதான் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஸ்டெப்பு.
அது மட்டும் பண்ணிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சப்மிட் கொடுத்தா போதும். அது எல்லாமே கேட்கும். நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. அது சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்து வந்து செகண்ட் ஸ்டெப் போயிடும். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்ன ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறது காமிக்கும். அதை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் இது கேட்கும். பண்ணிவிட்டு உங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லும். நீங்கள் பாருங்கள் மார்க்கெலாம் கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் ஒரு பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மார்க் கொடுத்துருக்காங்க. உங்கள் சைன் கேட்கும். இது மார்க்ஸ் கிரேட்ஸ் இதெல்லாம் வரும். அது ஓகே. அவ்வளோதான். உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்கு வேறு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான அப்ளை பண்ணோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ மறக்காமல் இது எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா படிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகிறதுக்கு எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கு இதுவுமே ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஒர்க்கு தான். நல்ல டீசெண்டான ஒர்க்கு தான். கவர்மெண்ட் ஜாப் அதை மறந்துடாதீங்க. எப்பயுமே கவர்மெண்ட் ஜாபில் எந்த ஜாப் கிடைச்சாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப லாங்காக இருந்தாலும் ட்ரை பண்ணி போய் அங்கே ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நல்ல வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இன்னும் நல்ல ஒரு வேகன்சியோட கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.